ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரன் அகாடமி. இந்த ஷார்ட்ஸில் டிஎன்பிசி வெளியிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். கடந்த செப்டம்பர் மாதம் குரூப் 2 ப்ரிலிம்ஸுக்கு உண்டான எக்ஸாம் டிஎன்பிசி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே இந்த ஷார்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம் எழுதின எல்லாருக்குமே இந்த மெசேஜ் கண்டிப்பாக வந்திருக்கும். அப்படி வரலனாலும் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷனை நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, காலையில் டிஎன்பிசி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, செப்டம்பர் மாதம் குரூப் 2 எக்ஸாம் எழுதினவங்க, ஓகேவா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த விண்ணப்பதாரர்களுக்கு எல்லாமே லைவ் ஸ்டாக் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற ஒரு பணி, அது புதுசாக பார்த்தீங்கன்னா இப்போ சேர்த்துருக்காங்கன்றது தெரியல. ஸோ அந்த பணி தொடர்பாக அந்த பணிக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஹையர் செகண்டரி லெவலில், ஓகேவா? அதாவது உயிரியல், தாவரவியல், விலங்கியல் ஆகிய பாடங்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் படித்துள்ளீர்களா, அதாவது படித்திருக்கிறீர்களா அப்படின்ற ஒரு காலம் பார்த்தீங்கன்னா புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க பொழுது, அதில் எஸ் ஆர் நோ, ஓகேவா, என்பதை தவறாமல் தேர்வு செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். இது தொடர்பாக தேர்வாணையத்தின் இணையதளமான இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு ஓடிஆர் ரீ ஓப்பன் செஞ்சுருக்காங்களாம். அதில் எதுக்குள்ளே நீங்கள் பண்ணணும், அப்டேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22/11/2025 25/11/2024, ஆக்சுவலாக ஒரு 4 நாள் 4 டேஸ் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ அந்த 4 டேஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அப்டேட் பண்ணணும். இது யாரெல்லாம் அப்படின்னா, இந்த குரூப் 2 எக்ஸாம் அப்ளை பண்ண எல்லாருமே கம்பல்சரி இதை பண்ணணும். வித்தவுட் ஃபெயில்னு தான் பார்த்தீங்கன்னா மெசேஜ்லையுமே சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா வித்தவுட் ஃபெயில் கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ யார் எது பண்ணணும் அப்படின்னா, எஸ் யார் கொடுக்கணும், நோ யார் கொடுக்கணும் அப்படின்னும் போது, நீங்கள் 11th 12th பயாலஜி குரூப், அது ஃபஸ்ட்டு குரூப்பாக இருக்கலாம் அல்லது பியூர் சயின்ஸ் குரூப்பாக இருக்கலாம். இது ரெண்டுத்தில் நீங்கள் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இதில் போயிட்டு நீங்கள் எஸ் கொடுத்துடணும். மற்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நோ கொடுக்கணும். ஸோ அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நீங்கள் என்ன குரூப் படிச்சிருக்கீங்கன்னா எஸ்ஸு இல்லைனா நோன்றதை கம்பல்சரி மறக்காமல் கொடுத்துருங்க.